இங்க ஒரு கிளீனர் ரோட்டை கிளீன் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி ஒரு கிளீன் பண்ணிட்டு இருக்கும்போது அப்ப அங்க ஒரு பொண்ணு வேக வேகமா ஒரு சூட்கேஸ் கையுமா ஓடி வந்து அந்த சூட்கேஸை ஓபன் பண்றா. பார்த்தா உள்ள ஃபுல்லா பணமா இருக்கு. அப்ப அவ என்ன பண்ணானா அந்த பணத்தை எல்லாத்தையுமே அங்க இருக்க ஒரு குப்பை தொட்டியில கொட்டிட்டு தலை தெரிச்சு ஓடிறா. இதை பார்த்துட்டு இவரோ யாரா அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இவர் பார்த்துட்டு இருக்கும்போது அப்ப அவளுக்கு பின்னாடியே அவளை துரத்தி வந்த 2 போலீஸ்காரங்க வந்து இந்த சூட்கேஸை பார்த்துட்டு பணம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சதும் யோ அவ எல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிட்டாயா அவளை புடியா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அவளை துரத்திட்டு போயிடுறாங்க. இதெல்லாம் பார்த்த அந்த கிளீனர் வந்து குப்பை தொட்டியில பாக்குறாரு. பார்த்தா அவ்வளவு பணம் இருக்கு. அதே நேரம் அந்த பக்கம் ஓடி போன அந்த பொண்ணு அங்க ஒரு பிச்சைக்கார பார்த்துட்டு இவ என்ன பண்ணானா உடனே போயிட்டு அந்த துணி எல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு பக்கத்துல இருக்க குப்பை தொட்டியில இருக்க குப்பையெல்லாம் எடுத்து மடையில கொட்டிக்கிட்டு அந்த பெக்கரோட பெக்கராவே ஐக்கியமாயிரா. அப்ப இவளுக்கு பின்னாடியே துரத்தி வர அந்த 2 போலீஸ் இவகிட்டே வந்து எங்க இந்த பக்கம் ஏதாவது ஒரு பொண்ணு போனாலா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆமாங்க இந்த பக்கம் தான் போனா அப்படின்னு சொல்லிட்டு இவ கை காட்டி விட்டுறா. இதை கேட்டவங்க அந்த பக்கம் ஓடிறாங்க. அதுக்கப்புறம் திரும்ப வந்து அந்த குப்பை தொட்டி பாக்குறா. பார்த்தா உள்ள பணத்தை காணோம். எங்கடா பணத்தை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆக என்னன்னு பார்த்தா அந்த கிளீனர் எல்லா பணத்தையும் அடிச்சுட்டு கிளம்பிட்டாப்ல. இதை பார்த்தவ ஆடங் கொய்யால அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றானா அங்க ஒரு சின்ன பையன் ஒருத்தர் சைக்கிள்ல வந்துட்டு இருக்கான். உடனே போயிட்டு அந்த சைக்கிளை பிடிக்கிட்டு அவரை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடா. அதுக்கப்புறம் ஒரு நேரா வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்தா வீட்டுல ஒரு பொண்ணு ஒருத்தி இருக்கா. பாவம் அவளுக்கு ஏதோ உடம்பு சரியில்லை போல பெட்ல படுத்து படுக்கையா இருக்கா. நேரா பொண்ணுகிட்ட வந்தவரு அம்மா எப்படியா அப்பா பல மாசமா போராடி இன்னைக்கு எப்படி இந்த டானிக் வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவரோட டானிக் காட்டுறாப்ல. சோ அப்படி இவர் காட்டிட்டு இருக்கும் போது அப்பாவை எப்படி இவரோட வீட்டை கண்டுபிடிச்சு வந்துடுறா. அப்படி வந்தவ எங்க என் பணம் எங்க வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவ கேட்க ஏமா யார் நீ என்ன பணம் முதல்ல வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. யோ என்ன நடிக்கிறியா என்ன பணமா என்கிட்ட அடிச்சுட்டு வந்தலையா அந்த பணம் எங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ வீடு முழுக்க தேடிட்டு இருக்க. அப்படி இவ தேடிட்டு இருக்கும் போது அப்ப அந்த பொண்ணு வந்துட்டு அப்பா யார் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. அப்ப இந்த பொண்ணை பார்த்த இவ்வளோ ஓ உடம்பு சரியில்லாத உன் பொண்ணை காப்பாத்துறதுக்காக என் பணத்தை அடிச்சுட்டு வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவ அங்க இருக்க ஒரு டானிக் எடுக்கிறா. அப்ப இதை பார்த்து இவரு அந்த டானிக் அங்கேயே வச்சிரு நான் அதை வாங்குறதுக்கு மட்டும் 6 மாசம் கஷ்டப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஓ இதான் மேட்ரா இங்க பாரு உனக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல என் காசை கொடுத்துட்டு அப்படின்னா நான் போயிட்டே இருப்பேன் இல்ல அப்படின்னா அந்த டானிக் இங்கேயே போட்டு உடைச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ பிளாக்மெயில் பண்றா. சோ இதை கேட்டு வரும் அதை மட்டும் பண்ணிடாத உன் காசை கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே போயிட்டு சூட் கேஸை எடுத்து கொடுத்துறாரு. சோ சூட் கேஸை வாங்கினவ திறந்து பாக்குறா. பார்த்தா காசை காணோம். என்னையா என்ன ஏமாத்தலான்னு பாக்குறியா எங்க என் காசு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா இங்க பாருமா என் வீட்டை போலீஸ் சுத்து போட்டாங்க உனக்கு இதான் லாஸ்ட் சான்ஸ் முடிஞ்சா தப்பிச்சு அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டவ காண்டாயி என் காசை அடிச்சது மட்டும் இல்லாம போலீஸ் வேற சொல்லிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்றானா அந்த டானிக் எல்லாத்தையும் கீழே ஊத்த போகும்போது அப்ப கரெக்டா போலீஸ் எல்லாம் உள்ள வந்து இவளை பிடிச்சிடறாங்க. அப்படி பிடிச்சது இவன் என்ன சொல்றானா சார் என்ன எதுக்கு பிடிக்கிறீங்க தோ முன்னாடி இருக்கான்ல இவன் தான் எல்லா காசையும் என்கிட்ட அடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. அப்ப இவர் வந்துட்டு இங்க பாருமா நான் ஏழை தான் ஆனா யாரு காசையும் திருநதில்ல அப்படின்னு சொல்றாரு. ஓ நீ திருடலையா அப்புறம் எங்க என் காசு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அப்ப அந்த போலீஸ் வந்துட்டு தோ ஏன்ட்டு இருக்குமா அப்படின்றாரு. என்னன்னு பார்த்தா காசெல்லாம் போலீஸ் கரெக்ட் இருக்கு. அப்புறம் என்னன்னு பார்த்தா இவர் முன்னாடியே அந்த காசு எல்லாத்தையுமே போலீஸ் கரெக்ட் கொடுத்துருக்காரு. அப்படி கொடுத்தது மட்டும் இல்லாம அந்த பொண்ணை பிடிக்கிறதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன்னு வேற சொல்லியிருக்காரு. இப்ப பிடிச்சு கொடுத்துட்டாரு. சோ இப்போ போலீஸ் வந்துட்டு அந்த பொண்ணை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போகும்போது அப்ப அந்த காசை வீட்லயே போட்டு போறாங்க. சார் காசை மறந்து விட்டு போறீங்க பாருங்க சார் அப்படின்னு சொல்லும் போது அப்ப அந்த போலீஸ்கார் வந்துட்டு எதே காசா அந்த காசை தான் அந்த பொண்ணு எங்க கண்ணு முன்னாடியே ஆத்துல கொட்டிட்டாலே இந்த காசு ஒருவேளை உங்க காசா கூட இருக்கலாம் அது இல்லாம அந்த காசு உங்க பொண்ணோட ட்ரீட்மெண்ட்டுக்கு ஹெல்ப்ஃபுல்லா கூட இருக்கலாம்.